அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து விடுதலையாகி செங்கடலை கடந்து சில சோதனைகள் எல்லாம் அவர்கள் சந்தித்து சீனாய் மலைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சீன் வனாந்தரத்திலிருந்து ரெவிதீம் என்கிற இடத்துக்கு அவர்கள் வந்தார்கள். இந்த ரெவிதீமில் வந்து இஸ்ரவேல் ஜனம் பாளையம் இறங்கி இருந்த பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. தண்ணீர் தாகத்தினால அவர்கள் மோசேயின் இடத்துல முறுமுறுத்தார்கள், வாதாடினார்கள். மட்டுமல்ல, வாசிக்க கேட்டது போல தேவன் இருக்கிறாரா இல்லையா என்றும் கூட வாதாடி இருக்கிறார்கள். இதை கேட்ட பக்தன் மோசே தேவ சமூகத்தில் வந்து விழுந்து தன் பிரச்சனையை ஆண்டவர் சமூகத்தில் வைத்தார். இதை கேட்ட ஆண்டவர், மோசே நீ ஒன்று செய், இஸ்ரவேல் புத்திரரிலே மூப்பர்களில் சிலரை நீங்கள் தெரிந்து கொண்டு அவரை அழைத்து கொண்டு போய் நான் காண்பிக்கின்ற கன்மலைக்கு வா, அங்கே நான் நிற்பேன், அது ஓரேபில் இருக்கிறது. அந்த கன்மலையை நீ கோலினால் அடி, தண்ணீர் வரும், தாகம் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல பக்தன் மோசே அப்படியே செய்தார். ஜனங்கள் தாகம் தீர்த்து தங்கள் யாத்திரையை தொடங்கினார். நம்ம வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் நம்ம கேட்குறோம், இந்த ஜனத்தை போல இருக்கிறாரா இல்லையா என்றெல்லாம் கேட்குறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்ம குறித்த திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேணும்னா நம்மை ஆயத்தப்படுத்தாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆகவே தான் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் சில சோதனைகள்லாம் அனுமதிப்பார். அதுக்கு தாங்க சோதனை. அது வழியாக கடந்து போகும்போது தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாம உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசம் பலப்படட்டும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.